வணக்கம். குருவருள் ஜோதிடத்தில் தங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அடுத்ததாக நம்ம 5ஆம் தேதி பிறந்தவர்கள் 5ஆம் தேதி பிறந்தவர்களை பலனை பார்ப்போம். இப்போது 5ஆம் தேதி பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா, தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சுக்குவாங்க. தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சுக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நன்றாக படிப்பார்கள், கோவில் சேவைகள் செய்வார்கள், உழவார பணி இந்த மாதிரிலாம் செய்வார்கள். சிவனடியார்களாக இருப்பார்கள். 5ஆம் தேதி பிறந்தவர்கள் சிவன் அடியார்களாக இருப்பார்கள். இவங்களுக்கு எப்பயுமே ஒரு மோகம் இருக்கும். விருதுகள், பட்டம், பதவி இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு மோகம் இருக்கும். இது மேலே ஒரு மோகம் இருக்கும். எப்பயுமே இந்த விருதுகள் வாங்குறது, பட்டம் வாங்குறது, யாராவது பட்டம் கொடுக்குறாங்கன்னா அங்கே பணம் கட்டி பட்டம் வாங்கிக்குவாங்க. படித்து பட்டம் வாங்குவார்கள், விருதுகள் வாங்குவார்கள். படித்து கஷ்டப்பட்டு படித்து விருதுகள் வாங்கக்கூடிய நபர்கள், அந்த மாதிரி நபர்கள் இருப்பாங்க. இவங்க எப்பயுமே சுற்றுலா செல்ல ஆசைப்படுவார்கள். அதாவது வெளியில் அடிக்கடி போகணும்னு விரும்பக்கூடிய நபர்கள் இவர்கள் தான். இப்போ சுற்றுலா நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 5ஆம் தேதி பிறந்தவர்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, சுற்றுலாவுக்கு அடிக்கடி வரக்கூடிய நபர்கள் இவங்க தான். சில பேர் பாருங்கள், அடிக்கடி சுற்றுலா போவாங்க, மாதமான சுற்றுலா போயிடுவாங்க. அவங்களுக்கு அதுதான் ஹேபிட், அதுதான் மகிழ்ச்சி. அப்போ அந்த சுற்றுலா அடிக்கடி போகக்கூடிய நபர்கள் இந்த 5ஆம் தேதி பிறந்தவர்கள் தான். சுற்றுலா அடிக்கடி போவாங்க. அதே மாதிரி விளையாட்டில் ஆர்வம் இருக்கும். இவங்களுக்கு வெளியூர் போய் விளையாடுறதுல ஆர்வம் இருக்கும். வெளியில் போயிட்டு விளையாடுறதுல ரொம்ப ஆர்வப்படுவாங்க. ஒரு டீம் ஒர்க்கராக இருப்பாங்க. டீம் ஒர்க்கராக விளையாட்டில் இருப்பாங்க. அப்பா மேலே பாசமாக இருப்பாங்க. இவர்கள் நிலம் வாங்கும்போது இவர்களுக்கு நிலம் வாங்கும்போது ஒரு இடம் பார்ப்பாங்க. அந்த இடம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அந்த இடம் கிடச்சிரும். ஒரு சிலருக்கு கிடைக்கலன்னா அந்த இடத்த சண்டை போட்டு வாங்குவாங்க. ஒரு இடம் பார்ப்பாங்க, அந்த இடம் தான் வேணும்னு சொல்லி அந்த இடம் வேறு யாராவது கேட்டிருப்பாங்க, இவங்களை விட அதிகமாக பணம் கொடுத்து கேட்டிருப்பாங்க, அல்லது யாராவது புக் செஞ்சுருப்பாங்க, யாருக்காவது வேணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இடம் அப்படி இருந்தேன்னா இவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான், அந்த இடம் தான் வேணும் அப்படிம்பாங்க. அந்த இடத்த சண்டை போட்டு வாங்கக்கூடிய நபர்கள் இவர்கள் தான். ஒரு இடம் பிடிச்சு போயிட்டா அந்த இடத்த சண்டை போட்டு வாங்கிடுவாங்க அந்த இடத்த.